மைக் செட் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பார்த்திங்கன்னா இந்த ஃபோக்கஸ் மாடலில் வந்து ஒரு சில இதில் தண்ணி உள்ளே போகுது. அது போனாலுமே பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சில டிப்ஸு கொடுக்குறேன், பார்த்துக்காங்க. இந்த லைட்டை நீங்கள் இந்த பொசிஷனில் கட்டுற போது இந்த இடத்துல தண்ணி வந்து நிற்கும், லைட்டு மேலே தான் நிற்கும். லைட்டு வந்து இந்த இடத்துல தண்ணி நிற்கிறதுனால லைட் வந்து ஷார்ட் ஆகி லைட்டு வந்து சுத்தமாகவே லைட்டு உங்களுக்கு டோட்டலாகவே போயிடும். ஏன்னா இந்த இடத்துல ஸ்பேஸும் அதிகமாக இல்லை, தண்ணி அதிகமாக நிற்கிறதுக்கு. அதே நீங்கள் இந்த பொசிஷனில் கட்டினீங்க அப்படின்னா தண்ணி வந்து லைட்டு மேலே படாது. அப்படி தண்ணி உள்ளே போச்சுனாலும் இங்கே தான் ஸ்டாக் ஆகி நிற்கும். அப்படி நீங்கள் அந்த ஃபங்க்ஷன் முடிக்கிற வரைக்கும் இங்கே தண்ணி நிறையா இருந்தாலுமே முடிச்சுட்டு வந்துட்டு இந்த லைட்டை நீங்கள் டோட்டலாக கழட்டிடலாங்க. என்ன ஸ்க்ரூ நீங்கள் சுற்றி வரும் வந்து ஸ்க்ரூ இருக்கும், அந்த ஸ்க்ரூ வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நீங்கள் கழட்டினீங்கன்னா ஓப்பன் ஆகிற போகுது. இந்த ஏரியாவில் தண்ணி நின்றுச்சு அப்படின்னா உங்களுக்கு பெரிய கம்ப்ளைண்ட் வராது. ஏன்னா இந்த டிரைவர் வந்து வாட்டர் ப்ரூஃப் தான். இந்த இடத்துல தண்ணி நிற்கிற போது பெரிய கம்ப்ளைண்ட் வராது. இந்த பொசிஷனில் இருக்கிற போது ஏன்னா இந்த இடத்துல வந்து எல்இடியில் டச் ஆகி சீக்கிரத்துலேயே வந்து இந்த எல்இடி ஃபுல்லாக ஷார்ட் ஆகிரும். நீங்கள் பிளேட்டே புதுசாக மாற்றுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்கள் இந்த பொசிஷனில், ஏன்னா ஒயர் கேப்பில் தண்ணி போகும், இந்த பொசிஷனில் கட்டும் போது தண்ணி போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறையுது. கம்ப்ளைண்ட்டும் வந்து தண்ணி உள்ளே போனாலுமே உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வராது. தண்ணி இருந்தது அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரூ வச்சு கழட்டிட்டு, ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு கழட்டிட்டிங்கன்னா நீங்கள் தண்ணி ஃபுல்லாக ட்ரை பண்ணி துடைச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் இப்படி ஓப்பனில் எரி விட்டிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்து வராது. 10 நிமிஷம் எரி விட்டுட்டு